ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம எனர்ஜி வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப வந்து அழிவு காலம், டைம் பீரியட், அண்ட் ஃப்ரீக்வன்சி. அத பத்தி பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். டைம் பீரியட் அப்படின்னு சொன்னா அழிவு காலம். ஃப்ரீக்வன்சி அதிர்வெண். ஓகே. இப்ப நம்ம அலைவு காலத்தை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒமேகான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. டைரக்டா நான் ஃபார்முலா மட்டும் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒமேகா. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். கேனா உனக்கு தெரியும். கேனா என்னதுப்பா? ஓகே குட். சுருள் மாறிலி. அப்ப ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். சுருளினுடைய மாறிலி. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒமேகானா நம்மளுக்கு தெரிஞ்சது. எம் என்பது நிறை. ஓகே. அந்த நிறைன்றது என்னன்றது நான் அப்புறமா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா அழிவு காலம். டி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு அழிவு காலத்தினுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 2π டிவைடட் பை ஒமேகா. அப்ப இந்த ஃபார்மேட்டை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா 2π அப்படியே எடுத்து ரூட் ஆஃப் எம் பை கே அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? எழுதிக்கலாமா? ஓகே. ஒரே நிமிஷம் வந்துட்டு ஒரே நிமிஷம். இப்ப அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுறது மூணாவது வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னா அதிர்வெண். அப்ப ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். நம்மளுக்கு இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அலைவு காலத்துல கால்குலேட் பண்றது ஒமேகா அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அலைவு காலத்தினுடைய ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு 2π பை 2π ரூட் ஆஃப் எம் பை கி. ஃப்ரீக்வன்சின்றது வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t. அப்ப பார்த்தா அடுத்த ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படுறது எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2π ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. இதுல நம்ம இங்கிலீஷ்ல தான் நான் சொல்றேன் பாருங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா எம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் கொஸ்டின்ல கொடுக்கக்கூடியது. எம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா இனர்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைம காரணி.
நிலைம காரணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். m என்பது k என்பது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொஸ்டின்ல பெரும்பாலும் டைரக்டா m k கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து என்ன கேட்டோம், நிலைம காரணின்னு கொடுப்பாங்க, இல்லை இனர்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. k என்பது ஸ்ப்ரிங் ஃபேக்டர். நல்லா பாத்துக்கோ, இப்படிதான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, ஸ்ப்ரிங் ஃபேக்டர். அப்ப k என்பது ஸ்ப்ரிங் ஃபேக்டர், சுருள் வில்லின் காரணி. சார் இது எப்படி சார் நான் m இனர்ஷியல் ஃபேக்டரா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, m என்பது ஃபோர்ஸ் பர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப m by m ன்னு எடுத்துக்கலாம். f by displacement, sorry. அப்ப பாருங்க கொஸ்டின்ஸ்ல பாருங்க, f by என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். பாருங்க ஃபார்முலா நல்ல அழகா இருக்கு, நான் சொல்லிட்டேன் பாருங்க. இனர்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா அவங்க விசை கொடுத்திருப்பாங்க, விசை பை இடப்பெயர்ச்சி. அப்ப f by டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இனர்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க சார், அதே ஸ்ப்ரிங் ஃபேக்டர் எப்படி சார் கொடுத்திருப்பாங்க? ஓகே சாரி, ஒரு நிமிஷம், எல்லாம் கொஞ்சம் இதாகுது, கொஞ்சம் மெதுவா வருது, பாத்துக்கணும். ஓகே, இது எதனுடையது அப்படின்னு சொன்னா நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஓன இங்க எழுதிடுறேன். ஸ்ப்ரிங் ஃபேக்டர் k is equal to என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்ப்ரிங் ஃபேக்டர் k is equal to நம்மளுக்கு தெரியும் விசை பை டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. அப்ப நம்மளுக்கு இது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா f by s ன்னு கிடைக்கும். அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன், சாரி மாத்திக்கோ. ஓகே சார், அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் ஃபேக்டர்னா சொல்லிட்டோம் சார். அதே வந்து இனர்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா என்ன சார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா மாஸ் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், மாஸ் ஆஃப் த பாடி. அப்ப இது வந்து டைரக்டாவே சொல்லியிருப்பாங்க, நிறை. யாருடைய நிறை? சிம்பிளா நிறை வந்து ஒரு பொருளினுடைய நிறை. நல்ல பொருளினுடைய நிறை இனர்ஷியல் ஃபேக்டர். ஸ்ப்ரிங் ஃபேக்டர் என்பது என்னன்னா ஃபோர்ஸ் பர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப பாருங்க, அப்படியே கொஞ்சம் திருப்பி இன்னொரு கொஸ்டின் அப்படியே பாருங்க. ஃபார்முலாஸ் பெரும்பாலும் நம்மளுக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அப்ப ஃபார்முலா எழுதுறேன். therefore t is equal to 2 pi root of நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா இனர்ஷியல் ஃபேக்டர் by ஸ்ப்ரிங் ஃபேக்டர். frequency அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அதே தான். frequency is equal to 1 by 2 pi root of ஸ்ப்ரிங் ஃபேக்டர். ஏன்னா கொஸ்டின்ல இப்படிதான் கொடுத்துருப்பான், நல்லா கவனிச்சு, அதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஃபேக்டர் by inertial factor. இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற ஒரு மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, therefore உனக்கு ஃபார்முலா தெரியும், t is equal to 2 pi root of m by k அப்படின்றது ஃபார்முலா தெரியும். இப்ப நான் அப்படியே இது எழுதுறேன் பாருங்க, ரூட் ஆஃப் டிவைடட் பை m என்பது என்ன அப்படின்னு சொன்னா நிறை, டிவைடட் பை நம்மளுக்கு என்னன்னு எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். எழுதலாமா? எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேல போயிடும். அப்ப மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா therefore 2 pi root of m into
displacement, m into displacement divided by force na enadhu m into a. அப்போ m into acceleration முடுக்கம். அப்ப பாருங்க இடப்பெயர்ச்சி பை முடுக்கம். அப்ப m என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து இன்னொரு ஒரு ஃபார்மேட் நம்ம அப்படியே நம்ம மாத்திக்கலாம். therefore t is equal to 2 pi divided by இடப்பெயர்ச்சி பை முடுக்கம். யாருடைய இடப்பெயர்ச்சி? பொருளினுடைய இடப்பெயர்ச்சி. சிம்பிளா இருப்ப இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி பை முடுக்கம். இது என்ன பண்ணலாம்? therefore 2 pi இடப்பெயர்ச்சின்றது வந்து என்னன்னா y டைரக்ஷன்ல இருக்கலாம் இல்ல x டைரக்ஷன்ல இருக்கலாம். அப்போ y divided by a எழுதிக்கலாமா பாருங்க. அப்ப frequency is equal to 1 by 2 pi root of acceleration divided by இடப்பெயர்ச்சி. எழுதிக்கலாமா பாருங்க. எதனா டவுட் இருக்கா பாருங்க. பாருங்க எப்படி எப்படி क्वेश्चंस கேக்குறாங்கன்றது நான் டைரக்டா இதுலயே எழுதி கொடுத்துட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா டைம் பீரியட் அப்படின்னு சொன்னா 2 pi root of m by k. m என்பது என்னன்னு சொல்லிட்டேன் இனர்சியல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க நிலைமை காரணி. k என்பது சுருள்விலினுடைய காரணி. அது ரெண்டத்தையும் நம்ம எது பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு m டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு இது கிடைக்குது. t is equal to 2 pi root of இடப்பெயர்ச்சி பை முடுக்கம். displacement by acceleration. ஓகே, இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா பாருங்க. நோ சார். இவ்வளவுதான்பா கான்செப்ட். இதுக்குமே எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே குட். நெக்ஸ்ட் அலை ஊசலினுடைய சிம்பிள் பெண்டுலத்தினுடைய டைம் பீரியட் என்ன சார்? அது வேணா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. ஸ்ப்ரிங் பெண்டுலத்தினுடைய ஸ்ப்ரிங் பெண்டுலம் சுருள்வில் ஊசல். ஓகே, இப்ப இந்த ஸ்ப்ரிங் பெண்டுலத்தினுடைய டைம் क्वेश्चनல கேட்பேன் சார், எப்படி சார் நான் ஸ்ப்ரிங் பெண்டுலம்ன்றது எப்படி சார் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க. ஓகே, இப்படி இருக்கும் சார். ஓகே, இது மாதிரி இருக்கும். KM இதுதான் KM. அவ்வளவுதான் பாருங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டின் இது மாதிரி கேட்டாங்கன்னா அப்ப இதனுடைய ஃபார்முலா சார் இதுதான் ஸ்ப்ரிங் பெண்டுலம். பாருங்க, இப்படி எடுத்து இப்படி இழுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படி விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? ஸ்ப்ரிங் பெண்டுலம் முன்னும் பின்னுமாக நகர்ந்து கொண்டிருந்தால் அது வந்து ஒரு ஊசல் என்று கணக்கில் எடுத்துப்போம். அப்ப வந்து இது மாதிரி ஒரு டயக்ராம்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் பெண்டுலத்தோட ஃபார்முலா T is equal to 2 pi root of m by k. இனர்சியல் பை ஸ்ப்ரிங். நல்லா பார்த்துக்கோ, இந்த கொஸ்டின்ஸ் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கோ. T is equal to 2 pi root of m by k. அதே இதனுடைய frequency என்ன சார் எழுதலாம் அப்படின்னு சொன்னா 1 by 2 pi root of k by m. ஓகே சார், அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அலைவு காலத்தை பத்தி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சார். சில டைம் வந்து இப்படி டைரக்டா இப்படி இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டைம் பீரியட் பாருங்க, அலைவு காலமானது எதற்கு நேர் தகவல் இருக்கு? நிறைக்கு நேர் தகவல் இருக்கு.
அப்ப நிறையானது அதிகரித்தால் ஆட்டோமேட்டிக்கா அலைவு காலமும் என்ன ஆகும்? அதிகரிக்கும். அலைவு காலம் அதிகரித்தால் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி T is equal to 1/f. அப்ப அலைவு காலம் அதிகரித்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அதிர்வெண் குறையும். ஏன் அப்படின்னு சொன்னா f is inversely proportional to 1/√m. நல்லா பாருங்க, கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. நிறையானது 2 மடங்கானால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அலைவு காலமும் 2 மடங்காகும். அதே மாதிரி இங்க சொல்றாங்க, நிறையானது 2 மடங்கானால் ஆட்டோமேட்டிக்கா அதிர்வெண் ஆனது எப்படி என்ன ஆகும்? 2 மடங்கானால் 1/2 மடங்கு அளவு என்ன ஆகும்? குறைவு ஏற்படும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே சார், சில டைம் இப்படி இது மாதிரி கொடுத்துருக்காங்க சார். இப்ப இது மாதிரி அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க. இது கேட்டிருக்காங்க, இதுக்கு எடுத்துங்க. If spring has mass, ஸ்ப்ரிங்குக்கு m என்ற ஒரு மாஸ் இருக்கு மற்றும் அதுல வந்து மாஸ் m வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சார், இது மாதிரி இருக்கு சார். சில இது வந்து என்ன, m ஆனது m நிறை கொண்ட சுருள் வில்லில் தொங்க விடப்பட்டிருக்கு. இப்படி வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு இப்படி இருக்கு சார். இப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஸ்ப்ரிங் இருக்கு, இந்த ஸ்ப்ரிங்கிலேயே ஒரு மாஸ் வந்து தொங்க விடப்பட்டிருக்கு சார். ஓகே, இது மாதிரி வந்து ஸ்ப்ரிங்கினுடைய மாஸ் வந்து கேபிட்டல் M, இதனுடைய மாஸ் வந்து ஸ்மால் m. இப்ப இது மாதிரி வந்து தொங்க விடப்பட்டு இருக்கு சார். இப்படி தொங்க விடப்பட்டா இதனுடைய என்னது அலைவு காலம் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுல வந்து டைரக்டான ஃபார்முலா மட்டும் கொடுத்துறேன். இதனுடைய மாஸ் எவ்வளவு சார் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா இஸ் ஈக்குவல் டு m plus m/3. மறக்காதீங்க, இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கோ. therefore time period t is equal to 2 pi root of m effective divided by k. ஓகே, இப்ப பாருங்க, அழகா இது புரிஞ்சிச்சு பாருங்க. இப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சார். என்ன டவுட் இருக்கா? No, sir. ஓகே, அடுத்தது பாருங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே நியூமரிக்கல் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்கேன். இப்ப இது வந்து ஸ்ப்ரிங் லென்த் வந்து கட் இன்டு 2 பீசஸ். நிறைய பீசஸ கட் பண்றோம் சார். அப்ப L1 எவ்வளவு சார் இருக்கும், L2 எவ்வளவு சார் இருக்கும்? இப்ப வந்து டைரக்டா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுத்துறேன். இப்ப இந்த ஸ்ப்ரிங் லென்த் L இருக்கு. நல்லா பாருங்க, சுருள்வில்லினுடைய நீளம் L இருக்கு. இத நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இத வந்து 2 துண்டாக கட் பண்றேன். அப்ப 2 துண்டாக வெட்டுறேன். கொஸ்டின்ஸ்ல கொடுத்திருக்காங்க, ஸ்ப்ரிங்கினுடைய லென்த் கொடுத்திருக்காங்க. அதை வந்து என்ன பண்ண, கட் இன்டு 2 பீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கட் பண்ணிட்டோம். அப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு லென்த்ல கட் பண்றோம் அப்படின்னு சொன்னா L1 என்ற லென்த்லயும் L2 என்ற லென்த்லயும் கட் பண்ணிருக்கேன்.
அப்ப L1 எவ்வளவு சார் இருக்கும், L2 எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா பாருங்க. டைரக்டா ஃபார்முலாஸ் மட்டும் நான் கொடுத்துறேன். L1 is equal to F into L2. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சார். இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எனக்கு வேணும் சார். இனர்ஷியல் என்னது ஸ்ப்ரிங் ஃபேக்டர் வேணும் சார். அப்ப எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணலாம்? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்னுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளவு சார் இருக்குன்னா K into N plus 1 divided by N. Okay. ஓகே, இது டைரக்டா நான் எழுதிடுறேன். இது எத்தனை பார்ட் இருக்கோ அத்தனை பார்ட்டுப்பா. N into L1 F1 போட்டேன். அப்ப K1 is equal to K into N. எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? அப்ப 2 பார்ட். அப்ப 2 plus 1 divided by 2. அதே மாதிரி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் உடைய செகண்ட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு N plus 1 into K. இதுக்கெல்லாம் நியூமரிக்கல்ஸ் போடும் பொழுது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப இதனுடைய ரேஷியோ வந்து K1 by K2 is equal to 1 by N. எழுதிக்கலாமா பாருங்க, எழுதிக்கலாமா? ஓகே, நல்லா பாத்துக்குங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ப்ரிங் வந்து இரண்டு தான் இருக்கு. ஒன்னு வந்து சீரியஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. சீரியஸ் கனெக்ஷன் தொடர் இணைப்புல இருக்கு. இன்னொன்று பக்க இணைப்புல இருக்கு. அப்ப இந்த ஸ்ப்ரிங் வந்து தொடர் இணைப்புல நான் இது பண்றேன், கனெக்ட் பண்றேன். தொடர் இணைப்புல கனெக்ட் பண்ணும். இப்படி இருக்கு. அப்ப இது வந்து கட் பண்ணலப்பா. இது நான் கட் பண்ணனா இந்த ஃபார்முலா, நான் இது கட் பண்ணல. என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இரண்டு ஸ்ப்ரிங்கை வந்து தொடர் இணைப்புல கனெக்ட் பண்ணிருக்கு. K1 K2 என்ற ஒரு தொடர் இணைப்புல இதனுடைய மாஸ் வந்து M அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட். சார், இப்ப இந்த தொடர் இணைப்புல கட் பண்ணும் பொழுது இதனுடைய ஈக்குவலன்ட் என்னவா சார் இருக்கும்? அப்ப இதனுடைய ஈக்குவலன்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பண்ணா 1 by இந்த இது மட்டும் மாறும். ஏன்னா தொடர் இணைப்புல இரண்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கு. சுருள்வெளியினுடைய மாறிலி இரண்டு மாறிலிகள் இருக்கு. அப்ப தொடர் இணைப்பில் இரண்டு மாறிலிகளும் தொடர் இணைப்பில் இருக்கும் பொழுது அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா K equivalent is equal to 1 by K1 plus 1 by K2. நல்லா பாத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. கன்ஃபார்மா இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப K equivalent is equal to நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 1 by K1 plus 1 by K2. அப்ப டைம் பீரியட் எவ்வளவு சார் இருக்கும்? அப்ப டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi root of M by K ஈக்குவல். மறந்துடாதீங்க, இது ஒரு கொஸ்டின் நியூமரிக்கல்ஸ்ல கேட்பான். நியூமரிக்கல்ஸ் போடும்போது எல்லாமே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சார், செகண்ட் ஒன் பக்க இணைப்பில், அத வந்து parallel கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது parallel combination. பக்க இணைப்பில் இருக்கும் பொழுது பக்க இணைப்பில் இருக்கும்போது சார் இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான்
பக்க இணைப்பு இப்படி இருக்கும். பக்க இணைப்பில் பாருங்க K1 K2 must சார் பக்க இணைப்புல இருக்கும் பொழுது அதனுடைய இது எப்படி சார் இருக்கும்? K equivalent is equal ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ K1 plus K2. Therefore time period T is equal to 2 pi root of M by K equivalent. ஓகே, புரிஞ்சுதா பாருங்க. இப்ப பாருங்க, நான் இது பாருங்க தியரி பார்ட் தான் நடத்திட்டேன். சீரியஸ் காம்பினேஷன், parallel combination. எதனா டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, புரிஞ்சா பாருங்க. எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, அப்ப நல்லா கவனிச்சுக்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு क्वेश्चंसும் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்ப எனர்ஜி நம்மளுக்கு இது கிடைச்சிருச்சு சிம்பிள் பெண்டுலம். ஓகே சார். அடுத்து ஸ்ப்ரிங் பெண்டுலம்ஸ். அத வந்து எது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுருள் வெள்ளியினுடைய ஊசல் பார்த்தோம். அதனுடைய டைம் பீரியட் இஸ் 2 பை ரூட் ஆஃப் m by k ன்னு வந்துட்டோம். அப்போ ஒமேகான்றது என்னன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அது வந்து காம்பினேஷன் வெட்டப்பட்டால், அந்த ஸ்ப்ரிங் வெட்டப்பட்டால் என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து 2 ஸ்ப்ரிங்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கனெக்ட் பண்ணா, அதை எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா தொடர் இணைப்புல கனெக்ட் பண்ணும் பொழுதும் பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணும்போது என்ன சார் ஃபார்முலாஸ்ன்றதை நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? ஓகே, இப்ப அடுத்தது தனி ஊசலினுடைய அலைவு காலம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தனி ஊசலினுடைய அலைவு காலம். டைம் பீரியட், சிம்பிள் பெண்டுலம். தனி ஊசலினுடைய அலைவு காலம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தனி ஊசலினுடைய அலைவு காலம் டைம் பீரியட் T is equal to நம்மளோட டைரக்டா இந்த ஃபார்முலா நான் டைரக்டா போடுறேன். 2 pi root of L by G. மறந்துடாதீங்க. 2 pi root of L by G. சார் இது எப்படி சார் இது வந்து தனி ஊசலினுடைய அலைவு காலம் எப்படி சார் L by G வந்ததையும் அப்படியே நான் சொல்லிடுறேன் பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப பெண்டுலம் இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்டுலம் சென்டர்ல வரப்போகுது. திருப்பி இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த பெண்டுலம் இங்க போகுது. அப்ப போகும்பொழுது நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா, நம்மளுக்கு டைரக்டா சும்மா சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக எழுதிடுறேன். therefore T is equal to 2 pi root of inertial factor by நம்மளுக்கு தெரியும் ஸ்ப்ரிங் ஃபேக்டர். அப்ப M by K. அப்ப நம்மளுக்கு K னா நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ் பை. அப்ப therefore T is equal to 2 pi root of M by இது ஃபோர்ஸ் பாரு, இது ஆங் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும் வெயிட், therefore mg by L. அப்ப இந்த m கேன்சல் ஆயிரும். அப்ப இது மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi root of L by G. அவ்வளவுதான், அதான் ஃபார்முலா இங்க இருக்கிறது. அப்ப தனி ஊசலினுடைய டைம் பீரியட் தெரிஞ்சு L என்பது என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய பெண்டுலத்தினுடைய நீளம், இதுதான் L. G என்பது நம்மளுக்கு தெரியும் கிராவிட்டி. G என்பது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அப்ப கிராவிட்டி இஸ் approximately is equal to 9.8 meter per second square. எழுதிக்கலாமா? Yes, sir. ஓகே, அவ்வளவுதான். அதே மாதிரி வினாடி ஊசல் அப்படின்னு சொன்னா நீ அவங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ என்னன்றதை பார்த்துக்குங்க. வினாடி ஊசல்
ஓகே, சில டைம் 1 மார்க்ல கேக்குறாங்க, சில கேக்குறாங்க சார். நம்மளுக்கு வந்து வினாடி ஊசல், செகண்ட் பெண்டுலம். இப்படி கேக்குறாங்க சார். நம்மளுக்கு வினாடி ஊசல். இப்ப இந்த தனி ஊசலினுடைய அலைவு காலம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா 2 செகண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் வினாடி ஊசல். தனி ஊசலினுடைய அலைவு நேரம் 2 வினாடிகள் இருந்துச்சுன்னா 2 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வினாடி ஊசல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப t is equal to 2 செகண்ட். அப்ப நம்மளுக்கு வினாடி ஊசல் என்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இதனுடைய வினாடி ஊசலினுடைய லென்த்தையும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். லென்த் ஆஃப் த பெண்டலம் எவ்வளவுன்றது பாருங்க. இப்ப நான் கால்குலேட் பண்றேன் பாருங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். t is equal to 2 pi root of L by G நம்மளுக்கு தெரியும். அப்ப 2 செகண்ட் is equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 pi root of L by G அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம டேக்கிங் the square on both side அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு L என்பது is equal to G divided by pi square நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப லென்த் ஆஃப் த பெண்டுலத்தினுடைய ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா லென்த்னா என்னன்னு தெரியும் இல்லையா. அப்ப பார்த்தோன்னா லென்த் ஜினா என்னன்னு தெரியும் இல்லையா. அப்ப is equal to 9.8 divided by 3.14 whole square பையனுடைய மதிப்பு. அப்ப நம்மளுக்கு பை ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9.8 divided by pi square அப்படின்னு சொன்னா 9.86 நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப length is approximately is equal to 1 மீட்டர். அப்போ இன்னொரு கொஸ்டின் இன்னொரு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அதாவது வந்து தனி ஊசலினுடைய நீளம் 1 மீட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் வினாடி ஊசல் அப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப தனி ஊசலினுடைய நீளம் வந்து ஒரு மீட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் வினாடி ஊசல். அப்ப 1 மீட்டர் இருக்கும் பொழுது எத்தனை அலைவு காலம் இருக்கு அப்படின்னு சொன்னா 2 செகண்ட்ஸ் 2 வினாடி இருக்கும். அப்ப t is equal to 2 செகண்ட்ஸ். எழுதிக்கலாமாப்பா? அவ்வளவுதான்பா. வேற என்ன இருக்கு? ஓகே, இது இன்னொன்னு இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். டைரக்டா நான் வேகமா போட்டுறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி கேட்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து லிஃப்ட் ப்ராப்ளத்துல இருக்குன்னு வச்சுங்க சார். மின் தூக்கி அப்படியே வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனுடைய இதை வந்து அப்படியே எழுதுறாங்க. இப்ப இந்த மின் தூக்கி வந்து மூவிங் அப்வர்ட்ஸ்னு வச்சுங்க, மேல் நோக்கி செல்கிறது. மேல் நோக்கி செல்லும் பொழுது அப்ப மின்தூக்கிக்குள்ள வந்து என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு சிம்பிள் பெண்டுலம் அதாவது தனி ஊசல் வைக்கப்பட்டிருக்கு. மின்தூக்கியின் உள்ள தனி ஊசல் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப வைக்கப்படும் பொழுது அதனுடைய அலைவு காலம் எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். அப்ப அதனுடைய அலைவு காலம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா t is equal to 2 pi root of L by G இருக்கும். மேல் நோக்கி போகும் பொழுது அப்ப நம்மளுக்கு அது என்ன பண்ணலாம் G plus A அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்க சார். செகண்ட் ஒன் அதே இது வந்து செகண்ட் ஒன் வந்து எப்படின்னா டவுன்வர்ட்ல போகுது சார். கீழ் நோக்கி இயங்குது. அதே வந்து கீழ் நோக்கி இயங்குது. அப்ப என்னன்னா ஒரு இதனுடைய செட்டப் என்ன அப்படின்னு சொன்னா அதையும் பாத்துருங்க. இதுதான் லிஃப்ட் அப்படின்னு சொன்னா இந்த லிஃப்ட்டுக்குள்ள
இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பெண்டுலம் வச்சிருக்கேன் சார். இதுக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்கு, பெண்டுலம் வச்சிருக்கு. அப்ப பெண்டுலம் அலைவு ஏற்படுது. அப்ப அந்த பெண்டுலத்தினுடைய டைம் பீரியட் கேட்டாங்கன்னா, அப்ப டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா கீழ் நோக்கி செல்கிறது. இப்ப கீழ் நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய அலைவு காலம் எவ்வளவு சார்னா t is equal to 2 pi root of L by கீழ் நோக்கி செல்லும் பொழுது g minus e. அடுத்த ஃபார்மேட் பாருங்க. இதெல்லாமே படிச்சது தான், இருந்தாலும் ஒரு ரீகால் பண்றேன் அவ்வளவுதான். டவுன்வர்ட்ஸ்ல போகும் பொழுது சீரான திசையில் v வந்து கான்ஸ்டன்ட் திசை வேகத்துல போகுது சார். சீரான திசை வேகத்தில் செல்லும் பொழுது அப்ப டைம் பீரியட் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்ப t is equal to 2 pi root of L by g. சரிங்க சார். இந்த பெண்டுலம் வந்து கார்ல வச்சிருந்தா என்ன சார்? இப்ப லிஃப்ட்ல வச்சிட்டோம். இப்ப இன்கேஸ் நான் வந்து காருக்குள்ள வைக்கிறேன்னு வச்சுங்க சார். இப்ப லிஃப்ட்ல இருந்து நான் காருக்குள்ள வைக்க போறேன். அப்ப தனி ஊசல் ஏ முடுக்கத்துடன் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கார்ல வச்சிருங்க சார். இப்படி இது மாதிரி கார் இப்படி இருக்கும். அப்ப காருக்குள்ள வச்சிருக்கும் பொழுது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, காருக்குள்ள வைக்கும் பொழுது ஏ முடுக்கு, இது வந்து ஒரு ஏ என்ற முடுக்கத்துல செல்லுது. அப்ப இங்க பெண்டுலம் வைக்கும் பொழுது அந்த பெண்டுலத்தினுடைய அலைவு காலம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, கார்ல வைக்கும் பொழுது அப்ப t is equal to 2 pi. ஏன்னா இந்த பெண்டுலம் இப்படி இருக்கு, கிராவிட்டி இப்படி இருக்கு. அப்ப இதனுடைய இது வந்து என்ன, இப்படி கிராவிட்டி இப்படி இருக்கு, இதனுடைய இது வந்து 90 டிகிரி இருக்கு. அப்ப 90 டிகிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் a square plus b square, அதாவது r is equal to அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம், root of a square plus b square plus 2ab cos theta. அதன் மூலமா நம்ம லாஸ்ட்ல கண்டுபிடிக்கிறோம் root of L by g square plus a square. ஓகே, இவ்வளவுதான். எதனா டவுட் இருக்கா பாருங்க. தனி ஊசல் வந்து நம்மளுக்கு லிஃப்ட்ல வச்சா என்ன நடக்கும், தனி ஊசலுடைய ஃபார்முலா தெரியும், அது வினாடி ஊசல். ஓகே, இதுல இருந்து என்ன டவுட் இருக்கா? ஓகே, கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நாம டீச் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லா டீச் பண்ண, அதனாலதான் வந்து டைரக்டா நான் ஃபார்முலாஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சில டைம் வந்து இப்படி கூட கேட்கலாம். இப்ப ஆழத்துல வைக்கும் பொழுது சார், இங்க அடுத்தது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு, இதெல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால உங்களுக்கு புரியறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்ப இப்படி இருக்கு, சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கு, சர்ஃபேஸ் அண்டர் த சர்ஃபேஸ். அப்ப இப்படி இருக்கு சார். இப்ப கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பரப்பிற்கு எர்த் சர்ஃபேஸ், ஓகேவா, புவி பரப்பிற்கு கீழே ஆழம், டெப்த்ல இருக்கு சார். கீழே டி ஆழத்தின் அலைவு காலம். டி ஆழத்தின் அலைவு காலம். டி ஆழத்தினுடைய அலைவு காலம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் பாருங்க ஃபார்முலா மட்டும் டைரக்டா கொடுத்துறேன் பாருங்க. ஒரு இது கேட்கறதுல இருந்தாலும் சொல்லிடுறேன். t dash minus t divided by t is equal to d divided by 2r.
இப்ப எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா del t சேஞ்ச் இன் அலைவு காலம் எவ்வளவு சார் மாறுபடுகின்றது அப்படின்னு சொன்னா அதுதான் del t by t is equal to d by 2r. எவ்வளவு ஆழத்துல வச்சிருக்கீங்களோ அந்த ஆழத்தை பொறுத்து r என்பது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இப்படி இருக்கு எர்த். இங்க பாருங்க, இது வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து இருக்கக்கூடியது r. எவ்வளவு ஆழம் இருக்கோ அதனுடைய தொலைவு வந்து d. அப்ப del t by t is equal to d by 2r. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் காலத்தை இழக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஒரு நாளைக்கு இன்கேஸ் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும் பர் டே உள்ள வைக்கும் பொழுது பர் டே எவ்வளவு காலத்தை வந்து இழக்கும் அப்படின்னு சொன்னா இப்படி இழுக்கும். ஒரு நாளைக்கு நாளைக்கு எவ்வளவு சார் காலத்தை இழக்கும் கொஸ்டின்ல கேக்குறாங்க, கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு காலத்தை இழந்திருக்கும் is equal to 1/2 d by r into எவ்வளவு சார் ஒரு நாளைக்கு இருக்கு 86400 செகண்ட்ஸ் அளவுக்கு வந்து இலக்கு. அவ்வளவுதான். என்ன டவுட் இருக்கா? எழுதிக்கலாமாப்பா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுப்பா. இவ்வளவுதான் அலைவு காலம். இதுல இருந்து மீதி இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நியூமரிக்கல்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். இதுல எதனா டவுட் இருக்கா பாருங்க. இன்னைக்கு நான் டீச் பண்ணதுல எதனா டவுட் இருக்கா பாருங்க. இன்னைக்கு எதனா டீச் பண்ணதுல எதனா டவுட் இருக்கா பாருங்க. சுவிட்ச் ஆஃப் ஆயிடும், பாத்துக்குங்க. லாஸ்ட் மினிட்ல இருக்கு, திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும், பாத்துங்க. டைம் பீரியட் பார்த்துட்டோம், நம்மளுக்கு அலைவு காலம், அதிர்வெண் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் பெண்டுலம் பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து முக்கியமா எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை நான் சொல்லிட்டேன். எப்படி கேட்பாங்க, இனர்சியல் ஃபேக்டர்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல ஸ்ப்ரிங் ஃபேக்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து நிலைம காரணி, சுருள்வில்லினுடைய காரணி. நிலைம காரணி எப்பயுமே அது நிறை, அவ்வளவுதான். சுருள்வில்லினுடைய காரணி ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு இது எப்படி சார் இது எப்படி சார் நம்ம ஞாபகத்துல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் F is equal to minus K into displacement, இடப்பெயர்ச்சி. அப்ப K is equal to நம்மளுக்கு என்ன பண்ணலாம், F by X. அதான் இதனது இடப்பெயர்ச்சி. அந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இந்த இது லெசன்ஸ்ல வந்து இது முடிஞ்சிருச்சு. நியூமரிக்கல்ஸ் டீச் பண்ணலான்னு பார்த்து நெக்ஸ்ட் டே நம்மள நியூமரிக்கல்ஸ் டீச் பண்ணலாம். இதுல எதனா டவுட் இருக்கா? போய் வீட்டுல போய் படிச்சீங்களா தான் உங்களுக்கு கன்ஃபார்மா நம்மளுக்கு எல்லாமே புரியும். நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இதுல வந்து அலைவு காலம் இதோட முடிஞ்சது, ஆசிலேஷன்ஸ் முடிஞ்சது. நாளையில இருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நியூமரிக்கல்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? எஸ் சார். ஓகே, பாத்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10% தான் இருக்கு. இதுக்கு மேல டீச் பண்ணாலும் கட்டாய் தான் கிடைக்கும். Next class we will see. Okay va? Yes sir. Okay students, sorry for the inconvenience. Okay, sorry for the inconvenience. Okay sir, thank you sir. Thank you students. Thank you sir.